ஸோ ப்ரெக்னன்சி ஸ்கேன் பண்ணியாச்சுமா, பேபி வெயிட் எல்லாம் நல்லா இருக்கு, பேபி சுற்றி கூட தண்ணி நார்மலாக தான் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் உங்கள் டெலிவரி டேட்டு. ஸோ வலி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி நம்பர் வச்சிருக்கீங்க இல்லையா, அது கால் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? டாக்டர், அடுத்த வாரம் டெலிவரி டேட்னு சொல்றீங்க, வலி வந்துட்டா நார்மல் டெலிவரி ஆயிரும்ல டாக்டர்? முக்கால்வாசி நார்மல் ஆயிடும், பிகாஸ் பேபி வெயிட் நார்மலா தான் இருக்கு. நம்ம கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா நார்மல் ஆயிடும். எப்படியாவது நார்மல் டெலிவரி பண்ணிருங்க டாக்டர். கண்டிப்பாமா, அதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பட் சில டைம் வந்து சிசேரியன் பண்ற மாதிரி வரலாம். இன்கேஸ் வலி வந்தப்ப பேபி ஹார்ட் பீட் ஏதாவது கீழே வந்துச்சு, இல்லை கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக திறக்கல, இல்லை பேபி ஹெட்டு கீழே வரலன்னா சிசேரியன் பண்ற மாதிரி வரலாம். பட் முக்கால்வாசி பயப்படாதீங்க, நார்மல் தான் ட்ரை பண்ண போறோம். சரியா? சிசேரியன் மட்டும் வேணாம் டாக்டர். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏமா சிசேரியனால என்ன பயம்? டாக்டர், அவ வந்து குழந்தைய பாத்துக்கணும், சின்ன பொண்ணு வேற, வீட்டுல வேலையெல்லாம் பாத்துக்கணும், குனிஞ்சு நின்று வேலையெல்லாம் பார்க்கணும். புரியுதுமா? பட் இப்போ சிசேரியன் வந்து ரொம்ப சேஃப் ப்ரொசீஜர் தான். இப்போ பயப்படாதீங்க. இப்போ நல்ல அப்சார்பல் ஃபைன் சூச்சர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ரிகவரி ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டேவே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. பயப்படாதீங்க. சரியா? டாக்டர், நார்மல் டெலிவரிக்காண்டி சுகப்பிரசவம் ஆகணும்னு நிறைய குடும்பம் நிமிந்து வேலையெல்லாம் வாங்கியிருக்கேன் டாக்டர். அப்படியா? கொடுமைக்கார மாமியார்னு வேற பேர் எடுத்திருக்கேன். ஓ அப்படியா? எப்படியாவது நார்மல் டெலிவரியே பண்ணி கொடுத்துருக்கேன் டாக்டர். அவ்வளவு வேலை வாங்கியிருக்கீங்கன்னா நல்லா ஃபிட்டா இருப்பாங்க. ஸோ முக்கால்வாசி நார்மல் டெலிவரி ஆயிடும். சரியா? பயப்படாதீங்க. ஏதோ உங்களை நம்பி வந்திருக்கோம் டாக்டர், எப்படியாவது நல்லபடியா நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க. ஷூர், பயப்படாம எது பண்ணாலும் நல்லா பண்ணுவீங்க டாக்டர். பயப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே.